ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் டிஷ் பட்டூரா. நார்மலாக சோளா பட்டூரா பண்ணுவாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு காம்போ டிஷ்ஷாக இந்த பட்டூராவும் அது கூட காஷ்மீரி தம் ஆலுவும் பண்ண போகிறேன். இந்த பட்டூரா பண்ணுறது எப்படின்றத முதல்ல மாவு எப்படி பிசைன்றதை செஞ்சு காமிச்சிடுறேன். ஏன்னா இந்த மாவு வந்து பிசைஞ்சு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அது ஊறணும். ஊறினா தான் அது வந்து நல்லா பொரிஞ்சு வரும், இல்லைன்னா சப்பையாக வரும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக முதல்ல மாவை பிசைஞ்சு வச்சிடலாம். நம்ம மாவு ஒரு 1 hour 1.5 hour ஊறின்னு இருக்கட்டும். இந்த மீன் டைம் நம்ம வந்து அப்படியே அந்த தம் ஆல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதையும் பார்த்துடலாம். வாங்க இப்போ முதல்ல இந்த பட்டூராவுக்கு மாவு எப்படி பிசையலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு 250 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். அந்த 250 கிராம் மைதா மாவுக்கு ஒரு 1/2 கப்பு தயிர் சேர்க்குறேன். அந்த தயிர் கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரை, இந்த பட்டூராக்கு தேவையான சால்ட், ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் பேக்கிங் பவுடர், இது கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய், அதே மாதிரி ஒரு 100-125 கிராம் ரவை சேர்த்துட்டு முதல்ல இதை பிசைவோம். அப்புறமா தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இந்த டோ முதல்ல பிசையும் போது கொஞ்சம் லூஸாக பிசையணும். அப்போ தான் அந்த 1 hour கழித்து வரும்போது கரெக்டான பதத்துக்கு நம்ம பூரிமா பதத்துக்கு வரும். அது முதல்ல பண்ணும்போது கொஞ்சம் தளர இருக்கட்டும். நான் இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். 1/2 டம்ளர் தண்ணி விட்டு இப்போ நான் பிசைஞ்சிட்ருக்கேன். ஓ, இந்த மாதிரி நல்லா உள்ளங்கையில் ப்ரெஸ் பண்ணி இதை நீட் பண்ணுங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் இந்த பிசு தன்மை இருக்கணும். அப்புறம் தான் அந்த 1 hour கழித்து இது மாவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்பயே வந்து ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிட்டோம்னா அப்புறம் 1 hour கழித்து இட முடியாது. ஸோ இந்த மாதிரி இந்த மாவை பிசைஞ்சு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு துணியை போட்டு மூடி இதை அப்படியே ரெஸ்ட் பண்ணிவிடுவோம். ஒரு 1.5 மணி நேரம், மினிமம் 1.5 மணி நேரம் இருக்கும். 2 மணி நேரம் இருந்தால் நல்லது. இப்போ நான் 1.5 மணி நேரம் வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஈர துணி போட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண. நம்ம அந்த காஷ்மீரி தம் ஆலு சொன்னோம்ல, அந்த காஷ்மீரி தம் ஆலு பண்ணுறதுக்காக சில இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிப்போம். இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். இது எதுவும் வறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பச்சையாகவே போட்டு நம்ம அரைச்சிப்போம். அரைச்சிட்டதுக்கப்புறம் என்னென்னு நான் சொல்லேன். இப்போ வந்து நான் மிக்சி வச்சுட்டுருக்கேன். மிக்சியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 காஞ்ச மிளகாயும் 3 பச்சை மிளகாயும் சேர்க்குறேன். அது கூடவே 2 4 ஒரு 8 பல்லு பூண்டு சேர்க்குறேன். ஒரு சிறு துண்டு இஞ்சி இது மாதிரி ஃபைனாக சாப் பண்ணதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே நான் வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துன்றேன். முதல்ல இதை வந்து மிக்சியில் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அது கூடவே நான் வந்து இங்கே வெங்காயம் வந்து 2 வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி தக்காளி 2 தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை அரைச்சதுக்கப்புறம் இதுலேயே இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் இதிலேயே போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். நான் வந்து இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், முந்திரி பருப்பு
எல்லாத்தையும் இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி பேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கேன். இந்த பேஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. நான் வந்து இங்கே வந்து 2 பாக்கெட் பேபி ஆலு, இந்த சின்ன உருளைக்கிழங்க தண்ணி விட்டு ஒரு அரை உப்பு போட்டு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் பண்ணுறது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 8 பேர் வந்து சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த குவான்டிட்டிக்காக நான் 2 பாக்கெட் வந்து இங்கே பேபி ஆலு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவையோ 1 பாக்கெட் ஆக்கிக்கோங்க. இது 1 பாக்கெட் ஆக்கினீங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி நான் 2 போட்டேன் பாருங்கள், 1 போட்டுக்கோங்க. சப்சிக்வெண்ட்டாக அந்த பூண்டு இஞ்சி எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி காரம் எல்லாமே குறைச்சிக்கோங்க. ஸோ நான் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 8 பேர் சைட் டிஷ் நிச்சயமாக எடுத்துக்கலாம். அதுக்காக நான் பண்ணுறது. நம்ம இப்போது அடுப்பை பற்ற வைப்போம். பற்ற வச்சு ஒரு கடாய் வைப்போம். இந்த கடாய் சூடாகும். இப்போ கடாய் சுட்டெடுத்து நான் கடாயில் வந்து ஒரு 6 டீஸ்பூன் வந்து கடலெண்ணெய் சேர்க்குறேன். எதுக்காகன்னு கேட்டேன்னா, இந்த உருளைக்கிழங்கை வந்து நான் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எப்படி பஜ்ஜி வடையெல்லாம் பொரிக்கிறோமோ அந்த மாதிரி எண்ணெய் நிறைய விட்டு அந்த உருளைக்கிழங்கு அதில் பொரிப்பாங்க. நான் அந்த மாதிரி இப்போ உருளைக்கிழங்கை பொரிக்க போகிறது இல்லை. நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 6-7 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். கடலெண்ணெய் சூடான உடனே இங்கே இருக்கிற உருளைக்கிழங்கை இதில் போட்டு நல்லா பொன் முறவலாக ஆக்கி எடுக்க போகிறேன். எண்ணெய் சுட்டு எடுத்து நான் எண்ணெயில் வந்து 2 பிரிஞ்சி இலை சேர்க்குறேன். அது கூடவே இந்த படி இலாச்சின்னு சொல்லக்கூடிய பெரிய ஏலக்காய், பட்டை 2 துண்டு பட்டை, ஒரு 3 நார்மல் ஏலக்காய், லவங்கம் ஒரு 6-7 லவங்கம், இதை நான் சேர்க்குறேன். இதில் நம்ம இந்த வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கை சேர்த்துறேன். இந்த உருளைக்கிழங்குல நான் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொன்னிறமாக ரோஸ்ட் ஆகட்டும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். நடுவில் ஸ்லைட்டாக ரொம்ப கலரிட்டே இருக்காதீங்க, ஸ்லைட்டாக கலரி விடுங்க. ஏன்னா அடியில் போய் உட்காந்துனா தீஞ்சிரும். அந்த இடம் மட்டும் பர்டிகுலர் இடம் மட்டும் தீஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நமக்கு எல்லா பக்கமும் அது ரோஸ்ட் ஆகி வரணும். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஒரு வாட்டி ஸ்லைட்டாக கலரி விடுங்க. ஆனால் நிச்சயமாக அது வந்து ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் ஆகும். நான் சொல்கிற மாதிரி இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரதுக்கு. இப்போ இந்த மாதிரி பொன் முறுவலாக இந்த உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கணும். எல்லா உருளைக்கிழங்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொன் முறுவலாக வெந்தெடுத்து ரோஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த ரோஸ்ட் ஆன உருளைக்கிழங்கை தனியாக நம்ம எடுத்து வச்சோம். நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன். அந்த காஷ்மீரி ரெட் சில்லியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நான் கரைச்சிக்கிறேன். இந்த கரைச்சின்ற இந்த மிளகா தண்ணியை ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு எடுத்த அந்த எண்ணெய் இருக்குது அதில் சேர்த்துறேன். ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இது ஏற்கனவே சூடாக இருக்குது. இப்போ நான் டைரெக்டாக வந்து மிளகாத்தூளை போட்டேன்னா கருத்துரும். கருக்காமல் இருக்கிறதுக்காக தான் தண்ணி விட்டு கரைச்சிருக்கேன். இப்போ நான் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். இது வந்து மெயினாக நான் இந்த காஷ்மீர் ரெட் சில்லி சேர்க்கறது கலரிங்காக தான். ஏன்னா காரத்துக்கு நம்ம ஏற்கனவே இங்கே பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் வச்சு அரைச்சிருக்கோம். அதனால் வெறும் கலரிங்காக மட்டும் சேர்க்குறேன். இப்போ நம்ம அதை போட்டு 2 மினிட்ஸ் ஆச்சு. நல்ல ஒரு கொதி வந்துடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச பேஸ்ட் சேர்த்துடலாம். நான் அரைச்ச பேஸ்ட் ஃபுல்லாக சேர்த்துட்டு இப்போ இதில் நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள். இப்போ இந்த ஏன்னா இதை வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் போட்டு அரைச்சிருக்கோம். எல்லாமே பச்சையாக போட்டு அரைச்சதுனால இது நல்லா ஒரு கொதி வரணும், பச்சை வாசனை போகணும்.
ஸோ நல்லா ஒரு 5 to 7 minutes நல்லா கொதிக்கிட்டு. மேலே ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன். இப்போது நல்ல ஒரு கொதி வரட்டும். இப்போது நல்ல ஒரு கொதி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 சின்ன டீஸ்பூன் தயிரை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தயிரை இதில் சேர்த்துறேன். தயிரை சேர்த்துட்டு கைவிடாமல் பிரட்டுங்க, இல்லைன்னா தயிர் உடஞ்சிரும். இந்த மாதிரி கைவிடாமல் பண்ணால் தான் அந்த தயிர் வந்து உடையாமல் அந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி கலக்காமல் விட்டுட்டிங்கன்னா தயிர் வந்து உடஞ்சி போய் அங்கங்கே பார்க்கும்போது திரியாக தயிர் நிற்கும், பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. சாப்பிட்ற பொருள் வந்து ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கண்ணால் சாப்பிடணும். ஸோ அந்த ஃபீல் கொடுக்கறது வந்து அந்த கை விடாமல் அதை வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான். விட்டுட்டோம்னா அந்த தயிர் கட்டி கட்டியாக நின்றுடும். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக நம்ம போட்ட தயிர் போட்டதுக்கான அடையாளமே இல்லை. ஸோ இது ஒரு கொதி வரட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு ரோஸ்ட் பண்ணி வச்ச இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துருவோம். இந்த ஸ்டேஜில் நான் கசூரி மேத்தி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இந்த திக்னஸ் சரியாக இருக்கும். இல்லை எங்களுக்கு கொஞ்சம் லூஸாக வேணும்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த ஸ்டேஜில் ஒரு டம்ளர் வந்து வெந்நீர் சேர்த்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும். பட் நான் சேர்க்க போகிறதில்ல, இது இப்படி கரெக்டாக இருக்கும். இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேன். அது கூடவே கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு ஃபைன் மிக்ஸ். நம்மளோட காஷ்மீரி தம் ஆலு தயார். இப்போது நான் வந்து சோளாபூரிக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். கடாய் சுடட்டும். இந்த கடாய் சுட்டெடுத்து நான் வந்து அந்த பூரி பொரிக்கிறதுக்காக, பட்டூரா பொரிக்கிறதுக்காக எண்ணெய் சேர்க்குறேன். நம்ம சோளாபூரிக்காக பண்ணின மாவு பாருங்கள், நம்ம போட்ட போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த சாஃப்ட் ஆகிடுது. முன்னே நம்ம பண்ணும்போது ஸ்டிக்கியாக இருந்தது. இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இப்போ ஸ்டிக்கியாக இல்லை. ஸோ அதனால தான் சொன்னேன், பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டிக்கியாக பண்ணுங்கள். அந்த 2 hours ஊறினதுக்கப்புறம் இதோட ஸ்ட்ரக்சர் வந்து மாறிடும். இப்போது இதை வந்து இந்த மாதிரி ஒரு போர்டில் இல்லைன்னா இதில் இந்த மாதிரி நீட் பண்ணு. இந்த ரெண்டு பாம் வச்சு நல்லா நீட் பண்ணு. இந்த மாதிரி மாவை வந்து கண்டிப்பாக ஒரு 5 minutes இந்த மாதிரி நீட் பண்ணணும். பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா ஃப்ளப்பியாகவும் நல்லா பொங்கி வரும், இல்லைன்னா வராது. இந்த மாதிரி நல்லா நீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரித்து உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட கடாய் சைஸ் ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கோலி செஞ்சு நம்ம பூரி பாயத்துக்கு இட்டுட்டு ஹாட்டாக இருக்கணும் எண்ணெய், அதில் சேர்த்து பண்ண வேண்டியதுதான்.
எண்ணெய் நல்லா சுட்டெடுத்து நான் வந்து நல்லா பூரி மாவு பதத்துக்கு இது வந்து நல்லா நான் இட்டிருக்கேன். இப்போ இதை அப்படியே நம்மளோட எண்ணெய் சட்டியில் சேர்த்துரும். பாருங்க இப்படி உப்பின்னு வருது பாருங்க. நம்மளோட பட்டூரா தயார். சாஃப்டா இருக்கும். நம்மளோட சோளாபூரி பாருங்க. இந்த சோளாபூரியில் ஒரு சின்ன ட்ராப் கூட எண்ணெய் குடிக்கல. அவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். பிரிச்சிங்கன்னா அந்த அளவுக்கு சாஃப்டாக உள்ளே வெந்து மேலே கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி வரணும்னா அந்த மாவை வந்து கரெக்டாக பிசைஞ்சு புளிக்க வச்சு எடுக்கிறது தான் ஸ்பெஷாலிட்டி. நம்மளோட தம் ஆலு, இதுக்கு காம்போவாக நம்ம கொடுக்க போகிற இந்த தம் ஆலு வந்து எப்படி இருக்குது பாருங்கள். நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்டில் செய்யுங்க, அதே ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். தம் ஆலுவும் பட்டூராவும். ஸோ நம்மளோட தம் ஆலு அண்ட் பட்டூரா ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் சாட்டர்டே சண்டேஸு வீக் டேஸில் ஹாலிடேஸில் வந்து வீட்டில் வந்து நைட்டு டின்னராக வச்சுக்கலாம். நம்ம அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா.